இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இதனால தான் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப 9 மாசம் ஆயிருக்குது. அவங்க ஏன் பூமிக்கு வர இவ்ளோ மாசம் ஆயிருச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சுனிதா வில்லியம்ஸ், பட்ஸ் வில்மோர் இவங்க 2 பேருமே இந்தியா பிளே ஸ்டேஷன்ல இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. இவங்க வெறும் 8 நாட்களுக்கு மட்டும் தான் விண்வெளிக்கு போறதா இருந்துச்சு. ஆனா எதனால அவங்க 9 மாசம் அங்க இருந்தாங்கன்னு தெரியுமா? இவங்க கடந்த ஜூன் மாசம் பூமியில இருந்து பவுயிங் ஸ்டார்லைனர் மூலமா இன்டர்நேஷனல் பிளே ஸ்டேஷனை நோக்கி புறப்பட்டாங்க. விண்வெளி நிலையத்தை அவங்க 400 கிலோமீட்டர் உயரத்துல சுமார் 28,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போய் அடைய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அவங்க ISS நெருங்கும் போது விண்கலத்துல இருக்கிற கிளஸ்டர்னு சொல்லப்படுற துல்லிய கோள் செயலிழந்ததுனால நாசா இதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்லைனர் கேப்சூல்ஸ்னால அவங்கள பாதுகாப்பா பூமிக்கு கொண்டு வர முடியாதுன்னு பயந்தாங்க. அதனால விண்கலம் ஆஸ்ட்ரோனட்ஸ் இல்லாம பூமிக்கு திரும்ப வந்துருச்சு. அதனால இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் வீடு திரும்ப புதிய பயணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டியதா இருந்துச்சு. பொதுவா இன்டர்நேஷனல் பிளே ஸ்டேஷன்ல 7 பேர் இருப்பாங்க. நாசா ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒவ்வொரு குழுவா மாத்துவாங்க. கடந்த ஸ்பேஸ் எக்ஸ் பயணத்துல 2 சீட்டை காலியா அனுப்புனாங்க. இப்போ அங்க மாட்டிட்டு இருந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸையும் பத்திரமா பூமிக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. நாசாவோட இந்த முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.